Hello guys, this is Yellappan Swaminathan from FM In Grooming Academy. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் தான் பேச போகிறோம். ஸோ பார்பரிங் அப்படிங்கிறது யார் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு பெரிய டாக்காகவே போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு நிறைய என்கொயரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே என்கொயரி பண்ணுறாங்க. இதில் எங்களால் கற்றுக்க முடியுமா, இதில் ஸ்கோப் இருக்கா, இதில் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதுக்கான கிளாரிட்டி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சரில் இவங்க தான் இந்த பார்பரிங் பண்ணணும், அவங்க தான் இந்த பார்பரிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இடையில வந்து போய்கிட்டு இருந்தது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே இன்ட்ரெஸ்டடாக ஈவன் தோ அவங்க வந்துட்டு ஒரு நல்ல டிகிரி ஹோல்டராக இருக்காங்க. பட் அவங்களுக்கு இது ஒரு பேஷனேட்டாக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் அவங்க சலூன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓன் சலூன்ஸும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியில் நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென் தான் பண்ணணும், ஃபீமேல் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு ஃபீமேல் பார்பர்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபீமேலுக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வேறு லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்னுக்கு வந்துட்டு இவங்க தான் பண்ணணும், ஸோ இவங்களால் பண்ண முடியாது, இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இது உள்ள கற்றுக்க முடியாது. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக வெளியில் வந்தே ஆகணும். ஏன்னா மென் பார்பரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டி. ஸோ ஒரு ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஃப்ரேமிங்கை பற்றின ஒரு அனலைசிங் ப்ராப்பராக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இது யார் வேணாலுமே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு ஹேர் கட்டை கொடுக்கலாம். ஸோ லோ கான்ஃபிடன்ஸாக இருக்கிற ஃபேஸை கூட நம்மளால் அவங்களுக்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கான்ஃபிடன்ஸை கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கடல் மாதிரிங்க, நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம், நிறைய டெக்னிக்ஸை நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த ஃபீல்டில் நிறையவே இருக்குது. அந்த பேஸில் தான் நானுமே வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 19 இயர்ஸாக இந்த ஃபீல்டை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நம்ம அகாடமியில் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர்ஸஸாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது மூலியமாக நிறைய பேர் இங்கேருந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஈவன் அவங்க சலூன் ஓனாகவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பிராண்டட் சலூன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் இதில் வந்துட்டு ஃபீமேல் பார்பர்ஸும் இருக்காங்க, மேல் பார்பர்ஸும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் உங்களால் கண்டிப்பாக சூப்பராக நம்மளால் கற்றுக்க முடியுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க, யார் என்ன சொல்லுவாங்கன்றதை கண்டிப்பாக யோசிக்கவே கூடாதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அந்த பேஷனை நோக்கி போங்க, கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ உங்களை வந்து நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க, உங்கள் ப்ராசஸை மட்டும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்.